தாய்மாமன் சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம பூங்கொடி இப்போ யாருக்காக சப்போர்ட் பண்ணி பேச போகிறாங்க? இங்கே மாயாண்டிக்காகவா, இல்லை தன்னோட அப்பா மஞ்சமலை இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக இல்லாத நடக்காத ஒன்றை பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே மஞ்சமலை தப்பான நோக்கத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தெரியாத நம்ம பூங்கொடி எதுக்காக அப்பா இப்போ பண்ணுறாரு, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம குடும்பத்தில் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கும் அப்படின்லாம் யோசனை வந்தாலும் இந்த மாதிரி இடத்துல அத்தை மீனாட்சி அத்தை எந்த இடத்துலையும் நம்மளை கஷ்டப்படுத்தலை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் பொய் கேஸ் போட முடியும்? இது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா செய்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம பூங்கொடிக்கு தெரிஞ்சாலும் இப்போ பூங்கொடிக்கிட்ட மஞ்சமலையும் சொல்லிடுறாங்க, இங்கே பாருமா பூங்கொடி, இப்போ உன்னோட காயத்துக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீ என்ன பண்ணுறனா அந்த மீனாட்சி மேலே ஆமாம் இவங்க இப்படித்தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு சாதகமாக நீ பதில் சொன்னால் மட்டும்தான் அவங்கள பழிவாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆகும். அதனால நீ போலீஸ் ஸ்டேஷனை வந்து நீ என்ன சொல்கிறேன்னா இவங்க என்னை குடும்பப்படுத்தினாங்க, என்னை தாக்குனது உண்மைதான், இந்த மாதிரி நீ கண்டிப்பாக சொல்லணும் பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சமலை சொன்னதுமே இங்கே பூங்கொடி எதுவுமே சொன்னாலும் கேட்குற அளவுக்கு நம்ம மஞ்சமலை தயாராகவே இல்லை. பூங்கொடியோ எப்படி இருந்தாவது இந்த தப்புக்கு அவங்க காரணம் இல்லை, இது தெரியாமல் நடந்த நிகழ்வுன்னு சொன்னாலும் மஞ்சமலை கேட்கவே இல்லை. எப்படியாவது இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காரு இந்த மஞ்சமலை. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முழுக்க காரணம் ராசாத்தி தான். எப்போ பார்த்தாலும் இந்த மாயாண்டி குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் மாயாண்டி மற்றும் மீனாட்சி ஒன்றா சேர்ந்து நல்லாவே வாழக்கூடாது, அவங்க குடும்பம் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நம்ம ராசாத்திக்கு மாயாண்டி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா தன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட அண்ணனான மஞ்சமலையோட கோபத்தை எப்பப்போ சீண்டி விடணும், எப்பப்போ கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் தனக்கு எப்போதான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க ராசாதேக்கு கரெக்டான தருணம் வந்துருச்சு. இந்த மஞ்சமலையும் முட்டாள்தனமான செயல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி மாயாண்டி குடும்பத்தை பழிவாங்கணும், நம்ம கையை வெட்டினதுக்கான தண்டனையை தான் அவன் 10 வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காத மஞ்சமலை இவ்வளோ தூரம் முட்டாள்தனமான காரியமும் செய்கிறாங்க. மஞ்சமலையும் பூங்கொடியை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே சுடலை. அத்தா பூங்கொடி, இங்கே அப்பா சொன்னதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடலைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பூங்கொடி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உள்ளே போனால் அங்கே கூனை குறுக்கி மீனாட்சியும் மாயாண்டியும் நிற்கிறத பார்க்குறாங்க நம்ம பூங்கொடி. அதை பார்த்ததுமே நம்ம பூங்கொடிக்கு ரொம்பவே சங்கடமாக போகுது. அந்த மாதிரி நேரத்தில் தான் இன்ஸ்பெக்டரும் ஏம்மா இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ராசாதி சொல்கிறாங்க, இதுதான் எங்கள் வீட்டு பொண்ணு பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ராசாதி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஓ இந்த பொண்ணு தானா, ஏம்மா பூங்கொடி உன் நெத்தியில் என்ன காயம், இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட மாமியா மீனாட்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ நம்ம பூங்கொடி அமைதியாகவே இருக்காங்க. என்னம்மா அமைதியாகவே இருக்க, உன்னை வீட்டில் குடும்பப்படுத்துகிறாங்களாமே, இதெல்லாம் உண்மையா, நீ இதை சொல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கியே, அதுவும் நீ ஒரு படித்த பொண்ணு தானே, எதா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதா, இவ்வளவு நடந்து ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்கும்போது தான் நம்ம பூங்கொடி அது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பூங்கொடி அந்த மாதிரி இடத்துல தான் இவ ஏன் இப்படி இழுக்கிறா, இவ எதுவும் நமக்கு சாதகமாக பேசாமல் மாயாண்டிக்கு சாதகமாக பேசிட்டானா நம்ம நினச்ச பிளானே கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி குறுக்கால வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் சொல்லு பூங்கொடி, உன்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு உண்மையை சொல்லு, நீ ஏன் தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பூங்கொடிக்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டரும் ஏம்மா என்னம்மா வாயை திறக்காமல் இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி உன்னை குடும்பப்படுத்துறதுலாம் உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம பூங்கொடியும் தன்னோட அப்பாவான மஞ்சமலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சமலையும் ஆமான்னு சொல்லு பூங்கொடி அப்படின்ற மாதிரி கஞ்சடையில் காமிச்சாலும் நம்ம பூங்கொடி மனசில் ஒன்று தோண ஆரம்பிக்குது. பூங்கொடி நீ பண்ணுறது தப்பு, என்னதான் இருந்தாலும் உனக்கு பண்ணாத ஒரு தப்பை அவங்க என்ன கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம அப்பாவுக்கு சாதகமாக பேசினா கண்டிப்பாக இதில் நான் என்ன மாதிரி நன்றி கெட்டவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் சொல்ல முடியும், அவங்கள பழிவாங்கணுன்றது நம்மளோட நோக்கமே கிடையாது, அவங்க தப்பானவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதான நம்மளோட நோக்கம். அப்படி இருக்கும்போது இவங்களை பழிவாங்கிறதுக்கு எந்தவித அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க எதுவுமே நடந்துக்கலையே அப்படின்னு நம்ம பூங்கொடி முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இன்ஸ்பெக்டரும் உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம பூங்கொடி பதிலும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட நெற்றியில் இப்போ காயம் ஏற்பட்டதுக்கு காரணம் இவங்க
கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னது எல்லாமே பொய். என்ன எந்த விதத்துலேயும் அவங்க கஷ்டப்படுத்தலை, கொடுமையும் படுத்தலை. அப்படி இருக்கும்போது இந்த காயத்துக்கு அவங்க எப்படி பொறுப்பாக முடியும்? என்ன அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி மஞ்சமலைக்கு எதிராக பேச ஆரம்பித்ததுமே மஞ்சமலை ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே ராசாத்தியும் என்னடா இவ இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை பூங்கொடியோட மனசை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பில் பூங்கொடி என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லாமல் நீ என்னமோ என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்க, அவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிட்டது மாதிரியும் உன்னை கஷ்டப்படுத்தாத மாதிரியும் பேசுறியே, என்னாச்சு உனக்கு? யாரும் உன்னையும் மிரட்டினாங்களா? இன்ஸ்பெக்டர் முன்னாடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராசாத்தி. அப்போதான் இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாங்க, ஏம்மா கொஞ்சம் தள்ளி நில்லு, நாங்கள் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த புள்ள பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஏன் குறுக்கால வர அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், பூங்கொடி நடந்த உண்மையெல்லாம் சொல்லுமா அப்படின்னு சொல்லவும் நம்ம பூங்கொடியும் நடந்த எல்லாத்தையும் விலாவரியாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு காயம்பட்டது எல்லாமே யதார்த்தமாக நடந்தது, இது ஒரு விபத்து அப்படின்ற உண்மையை தெளிவாக நம்ம பூங்கொடி விளக்குறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம மஞ்சமலைக்கு தான் அசிங்கப்பட்டு தான் பொண்ணால் இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கூணுக்கு இருக்குனது மட்டும் இல்லாமல் மஞ்சமலையும் ஸ்டேஷனை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம பூங்கொடி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அந்த இடத்துல நம்ம இன்ஸ்பெக்டர், அம்மா நீ ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை தீவிர விசாரிச்சிட்டோம், அதில் உங்கள் மாமனார் மாமியார் மேலே எந்த வித தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூங்கொடி இப்படியெல்லாம் பேசின பார்த்தா மாயாண்டிக்கு ரொம்பவே சொல்ல முடியாத சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாளாக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது நம்மளை புரிஞ்சுப்பா பூங்கொடி அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பூங்கொடிக்கு சப்போர்ட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஆதரவாக இருந்திருக்காரு நம்ம மாயாண்டி. இந்த இடத்துலையும் எங்கே தன்னோட அப்பா பேச்சை கேட்டு தனக்கு எதிராக பேசிடுவாளோன்னு நம்ம எதிர்பார்த்தாலோ அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணலை அப்படின்ற உண்மையை தெளிவாக பூங்கொடி சொன்னதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம பூங்கொடி மனசு மாற ஆரம்பிச்சிட்டா, நம்மளை புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம மீனாட்சியும் எங்க பூங்கொடி இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. பூங்கொடி தன்னோட அப்பா பேச்சை கேட்டு எனக்கு எதிராக எதுவும் சாட்சி சொல்லிடுவாளோ, என் மேலே கேஸ் போட்டுருவாளோ அப்படின்னு நினச்சிதாங்க பயந்தேன். ஆனால் பூங்கொடி அப்படி செய்யாமல் நடந்த உண்மையை மனசார எது உண்மையோ அதை சொல்லி நம்மளை தப்பு பண்ணாதவங்கன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டா. இதை விட வேறு என்னங்க வேணும்? உண்மையாக சொல்லப்போனால் பூங்கொடி நல்ல பொண்ணு தான் அப்படின்றத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சியும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே மாயாண்டி, இங்கே பாரு மீனாட்சி, இது யார் வளர்த்த பொண்ணு? என் தங்கச்சி பொண்ணு. உண்மையை சொல்லப்போனால் எப்படி வளர்க்கணுமோ என் தங்கச்சியோட குணம் கொஞ்சம் கூட பூங்கொடிட்டு எல்லாமே இருக்க போது. அதை நினச்சி தான் நான் இவ்வளோ நாளும் பொறுமையாக இருந்தேன். பொறுமையாக இருந்ததுக்கு பலன் கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி மீனாட்சி கிட்ட பேசுகிறாங்க சந்தோஷமாக. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ராசாத்திக்கு வந்தது பாருங்க கோபம். இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பூங்கொடி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. எவ்வளோ பூங்கொடி, உனக்கு உங்கள் அப்பா கிட்ட நீ சத்தியம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சா? என்ன அன்னைக்குன்னு பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு திரும்பவும் ஏற்பாடு பண்ணும்போது அப்பவும் நீ வரக்கூடாதுன்னு உங்கள் அப்பா சொல்லியிருந்தோ அந்த இடத்துல வந்து நின்ற, அதுக்கான காரணமும் என்னை வந்து காப்பாற்றினா அதனால தான் வந்தேன்னு சொன்னேன், சரின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ திரும்பவும் உனக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு காரணம் இவங்கன்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்னடானா அவங்களுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சு பூங்கொடி உனக்கு அப்படின்னு ராசாத்தி கேட்க, அத்தை இந்த விஷயத்த நீங்கள் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னு எனக்கு தெரியலை. உண்மையை சொல்லப்போனால் நடந்த உண்மையை தான் நான் சொன்னேன். எனக்கு எந்த இடத்துலையும் அந்த குடும்பத்தில் எனக்கு கஷ்டமே கொடுக்காத போது எப்படி அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாத இது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் உள்ள சம்மந்தம். எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் நான் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிறது அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. அதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணணும் அவசியம் இல்லையே. தப்பு பண்ணால் நானே என்னன்னு கேட்குற அளவுக்கு தைரியத்தோடு இருக்க என்ன எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என் குடும்ப விஷயத்தில் இனிமேல் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி ராசாத்தி கிட்ட பேசுகிறாங்க நம்ம பூங்கொடி. அடுத்ததான் நம்ம பூங்கொடி மஞ்சமலையை சமாதானப்படுத்துறதுக்காக போய் பேசுகிறாங்க. இந்த இடத்துல மஞ்சமலை சமாதானம் ஆவாங்களா? தான் பண்ணது தப்பு எந்த இடத்துலையும் நம்ம தங்கச்சி சொல்கிறத கேட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை இனி புரிஞ்சுப்பாங்களா? இல்லை நான் இப்படி தான் அவங்கள பழி வாங்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி தன்னோட பொண்ணும் தன்னோட பேச்சை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை நான் பூங்கொடியும் வெறுத்து ஒதுக்க போகிறாரா நம்ம மஞ்சமலை. இனி நடக்க போகிறது என்ன அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.